இப்ப தொடர்ந்து ஆவியானவர் இந்த தியத்தீரா சபையை பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன செய்யல. இப்ப ஆண்டவர் தியத்தீரா சபையில ஒரு தவறான உபதேசம், வேசித்தனத்தை போதித்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட விஷயங்களை புசிக்க பண்ணும்படி செய்கிற எசபேலின் போதனைய அனுமதிக்கிறாங்க. இந்த சபையில அனுமதித்து இந்த சபை தீட்டுப்பட வைக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப என்ன செய்யறாரு, தவறானவர்கள் கூட ஆண்டவர் மனம் திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன செய்யறாரு, வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம புத்தகத்திலேயே ஒட்டுமொத்த உலகமும் பாவம் செய்து ஆண்டவருக்கு விரோதமாக ஏன் நாம இந்த மனுஷனை படைச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு தேவன் தனக்குள்ளே நினைக்கிற அளவுக்கு அந்த மனுக்குலம் என்ன ஆயிருச்சு. ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும் தான், இருந்தாலும் நமக்கு ஒன்னை வெளிப்படுத்தும்படி என்ன செய்யறாரு, அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் உபயோகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவர் படைக்கும் போதே இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், எப்படி இருப்பான், எல்லாமே தெரியும். ஆனா வாழ்வியல் ஓட்டத்திலே அந்தந்த பகுதிகளிலே நமக்கு புரிய வைக்கும்படி கர்த்தர் சில வார்த்தைகளை என்ன செய்யறாரு, எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா சிலர் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, மனுஷன் இப்படி கெட்டு போவான், இப்படி எல்லாம் வந்து சீர்கெட்டு போவான்னு தெரிஞ்ச ஏன் மனுஷனை படைக்கணும்? இப்ப மனுஷனை படைக்காம இருக்கலாமா? நல்லா கவனிங்க. நீங்க ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறீங்க, அந்த குழந்தை 100% நல்லவனாதான் வளருவான்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இயற்கையே எல்லாருக்கும் தெரியும், அவன் சேட்டை பண்ணுவான், சில குசும்புத்தனம் பண்ணலாம், ஒருவேளை நான் விருப்பப்படாத விஷயத்தை கூட அவனுடைய வாழ்க்கையில செய்யலாம், செய்யாமையும் போகலாம். நமக்கு எதுவுமே என்ன செய்யாது, அதனால புள்ள பத்துக்காம இருக்கிறோமா? அப்ப நமக்கு நல்லா தெரியும் தான், மனுஷனை படைக்கும் போதே இவன் எப்படியெல்லாம் ஆக போறாங்கிறது கர்த்தருக்கு தெரியும் தான். அதோடு சேர்த்து அந்த மனுஷனுக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறதே ஆண்டவருக்கு என்ன செய்யும், தெரியும். அவன் விழத்தான் போறாங்கிறது எனக்கு தெரியா, ஆனா மறுபடியும் நான் அவனை தூக்கி எடுப்பேன், நிலைநாட்டுவேன், பரிசுத்தமாக்குவேன், தகுதிப்படுத்துவேன், என்னுடைய ராஜ்யத்துக்கு அவனை கொண்டு வருவேங்கிறதே ஆண்டவருக்கு என்ன செய்யும், தெரியும். கர்த்தருக்கு எல்லாம் தான் தெரியும். ஆனா அந்தந்த காலகட்டத்திலே மனுக்குலத்துக்கு புரியும்படி சில வார்த்தைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நோவா காலத்துல ஒட்டுமொத்த மனுக்குலமும் சீர்குலைந்து கெட்டு போன காலத்திலும் ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய தவணை கொடுக்கிறார், காலகட்டத்தை கொடுக்கிறார். தான் பார்க்கிறோம். நோவாவை ஆண்டவர் அழைக்கும் போது எத்தனை வயசு? நோவாவை பேழை கட்ட சொல்ற போது அவனுக்கு வந்து 500 வயது. எத்தனை வயசு? அதான வாசிக்கிறோம், அப்படித்தானே வாசிக்கிறோம். யாராவது அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நோவா 500 வயதான போது, நல்லா கவனிங்க, 500 வயசுல சேம், காம், யாப்பேத் என்பவர்களை என்ன செய்யறான், பெற்றான். இப்ப கீழே அடுத்த வசனம் இருக்குது. 6ஆம் அதிகாரம் போகக்கூடாது, நம்ம 32ஆம் வசனத்துக்கு அப்புறம் அடுத்த வசனம் என்ன ஆரம்பிக்குது, மனுஷன் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்கள் குமாரர் குமாரத்திகள் பிறந்த போது அவங்க நிறைய அக்கிரமங்கள் என்ன செய்யறாங்க, பூமி கெட்டு போச்சு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாரு, மனஸ்தாபப்படுகிறார். அது அவர்களுடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்ப தேவன் பூமியை அழிக்க என்ன பண்ணிட்டாரு, சித்தமாயிட்டாரு. அப்ப தேவனுடைய கிருபையால் நோவாவை அந்த பூமியிலிருந்து காப்பாற்றி, அந்த நோவாவின் மூலியமாக அந்த 8 பேரை காப்பாற்றி ஆண்டவர் இந்த உலகத்திலே மறுபடியும் பூமியிலே மனுஷர்கள் உருவாகும்படி ஒரு வாய்ப்பை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனா நோவாவை அதுக்கப்புறம் பேழையை கட்ட சொல்றாரு. பாத்தீங்களா, அந்த வயதிலிருந்து நீங்க ஜலப்பிரவாகம் வருகிற வயது வரைக்கும் எத்தனை வருஷ கால இடைவெளி இருக்கு தெரியுமா? 120 வருஷ கால இடைவெளியை ஆண்டு கொடுத்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அந்த மனுஷன் திருந்திருக்கு. ஏன்னா அப்ப நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா நீதியை பிரசங்கித்த நோவா என்று நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அப்ப நோவா என்பவர் அந்த நாட்களிலே இருந்த அந்த ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் பாத்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மனம் திரும்புங்கடா, திருந்துங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கத்து கப்பலும் வேலை நடந்துகிட்டு இருக்குது, கப்பலும் வேலை நடக்குது, இவர் பிரசங்கமும் என்ன செய்யறாரு. எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 120 வருஷம். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அந்த காலகட்டத்தை ஆண்டவர் குறிவார். அவன் வாழப்போகிற நாட்கள் 120 வருஷம் தானேன்னு சொல்லுவாரு. இந்த வசனம் எந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர், என் நாவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் வெறும் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள்
வெறும் 120 வருஷம் தானேங்கிறாரு. இந்த 120 வருஷம் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் 120 வருஷத்துக்குள்ள ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமி என்ன செய்ய போகுது? அழிய போகிறது என்பதை குறிக்கிறதா 120 வருஷம். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள்னா எந்த ஆயுசு நாட்கள் குறிப்பிடுறாரு அப்படின்னு இதை பார்க்கணும். இது வெறுமனே ஒவ்வொரு மனிதனும் எல்லா மனிதனும் 120 வருஷம் தான் வாழ போறான் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. ஏன்னா நீங்க எல்லா மனுஷனுமே எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான்? நோவா காலத்து மனுஷன் 500 வருஷம், 600 வருஷம், 700 வருஷம் அப்படிலாம் வாழ்ந்தான். நோவாவுக்கு அப்புறமும் பல பேர் 500 வருடத்துக்கு மேற்பட்ட ஆயுசு நாட்கள் கொண்டவர்கள் வாழ்ந்தாங்க. அப்ப மனிதனுடைய அந்த ஆயுசு நாட்களை குறித்து நீங்க எழுதப்படல. ஜலப்பிரளகம் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க போவது இன்னும் 120 வருஷத்திலே ஜலப்பிரளயம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அப்ப இதுல நல்லா நீங்க புரியும் போது 120 வருஷமா நோவா எதை கட்டிட்டு இருந்திருக்காரு? பேலை கட்டிட்டு இருந்திருக்காரு. ஒரு கப்பலை அந்த நாட்களிலே கட்ட வேண்டும் என்றால் இன்னைக்கு மாதிரி என்ன செஞ்சிட முடியாது. இன்னைக்கே ஒரு கப்பலை நீங்க கட்டி முடிக்கணும் பல வருஷம் ஆகும். சாதாரண வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு என்ன 2 மாசம் ஆயிருது. பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பல வருடங்களாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கெல்லாம் கட்டிடுறான். அப்படியே ஒரு கிரைன் வருது, ஒரு 1000 டன் இருக்கிறத என்ன செஞ்சிருது? கப்பக்குன்னு தூக்கிட்டு போய் அங்க தூக்கி வச்சிருது. நோவா காலத்துல அதெல்லாம் என்ன சாத்தியம்? கஷ்டப்பட்டு போய் அந்த கொஞ்சம் கத்தி உள்ள அந்த அருவாவால தான் என்ன செய்யணும். இன்னைக்கு இருக்கிற ஆயுதங்கள் நல்ல வலிமையான ரம்பம் இருக்குது, கொண்டு போய் என்ன செஞ்சிடறான்? ஒரு மோட்டர் ரம்பத்தோடு என்ன செஞ்சிடறான்? அவ்வளவு பெரிய மரத்தை சாய்ச்சிடறான். ஆனா நோவாவின் காலத்துல அதெல்லாம் என்ன செய்யல இருக்காது. ஒரு மரத்தை வெட்டி சாய்க்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும், ரொம்ப மெனக்கடணும். சில நாட்களாக கூட பெரிய மரங்களை அறுத்து கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யும்? நாள்பட்ட கணக்கில ஆகும். அப்ப 120 வருஷமாக நோவா என்ன செய்யறாரு? பேழையை கட்டுகிறார். கட்டிக்கொண்டே மக்களுக்கும் என்ன செய்யறாரு? அறிவிக்கிறார் நற்செய்தியை, திருந்துங்கப்பா திருந்துங்கப்பான். அப்ப அன்னைக்கும் சரி ஆண்டவர் திருந்துவதற்கு என்ன செய்யறாரு? ஒரு காலத்தை, ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க வரும்போது கானான் தேசத்தை, கானானியர்கள் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் வாழ்கிற கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. பாத்தீங்களா? அவங்களுக்குமே ஆண்டவர் தவணை தான் கொடுக்கிறார். திருந்துவாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆனா திருந்தல. ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுடைய அக்கிரமம் நிறைவாகும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து கானானியர்களை நியாயம் தீர்த்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். நீங்க எல்லா இடங்களிலும் இதை பார்க்க முடியும். ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு தவணை கொடுக்கிறார், திருந்துவதற்காக வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் உடனே என்ன செய்யறது இல்ல, ஒரு மனிதர்களை அழித்து விடுகிறது இல்ல, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் திருந்துவதற்கு. காலங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இது வேதாகமம் முழுவதும் பல விஷயங்களிலே நீங்க பார்க்க முடியும். இப்ப நினிவேவை அழிக்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? சித்த வைக்கிறாரு. அவன் அக்கிரமா, பைபிள் எழுதியிருக்குது, பயங்கரமா அக்கிரமா செஞ்சுட்டான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு யோனாவை அனுப்பி ஒரு 40 நாளுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன்? அழிக்க போறேன். ஒருவேளை இந்த காலத்துக்குள்ள அவங்க திருந்திட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அழிக்காம கூட நான் அவங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? திருந்துவதற்கு ஒரு காலத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவரை பார்த்து சொல்றோம், அவர் மிகுந்த கிருபையுள்ள தேவன். அவர் உடனே நியாய தீர்ப்பு அவர் செய்யறதில்ல, திருந்துவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார், காலங்களை கொடுக்கிறார். அந்த காலங்களை தாண்டியும் ஒரு மனுஷன் பாவத்திலே நிலை நிற்கும் போது, தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே வரும்போது அவனுக்கு நியாய தீர்ப்பை ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்பயும் நம்ம இந்த காலத்தை கிருபையின் காலம்னு சொல்றோம். அதுவும் இந்த கிருபையின் காலம் மிக நீண்ட காலம். நோவாவுக்காவது எத்தனை காலம் கிடைச்சிச்சு? 120 வருஷம்தான். இஸ்ரவேல் மக்களை வைத்து கானானியரை அழிக்க செய்தார். பாத்தீங்களா? அவங்களுக்கு கொடுத்த காலகட்டம் எவ்வளவு? எத்தனை காலகட்டம்? 430 வருஷம். 40 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? இப்ப லோத்துவின் சம்பவத்துக்கே வருவோமே. லோத்துவின் காலத்திலே இந்த சோதோம் குமாரா ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? பாவிகளா இருந்தார்களாம். ஆனா இந்த பாவியான மக்களை உடனே போய் ஆண்டவர் என்ன செய்யல? அழிக்கல. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பேசும்போது ஆபிரகாமிட்ட பாருங்க, அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகளையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஐயா, 10 நீதிமான் இருந்தா கூட அந்த பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் தேவ தூதர்கள் 2 பேர் அங்க போறாங்க. அப்பயாவது அவன் மனம் திரும்புறானா? அப்பயே மனம் திரும்பல. தேவ தூதர்களிடத்திலே தவறாக நடந்து கொள்ள சோதோம் குமாரா பட்டணத்தார்கள் என்ன செய்யறாங்க?
அப்படி அருவருப்பான விபச்சார சிந்தனை உள்ளவர்கள் அந்த பட்டணத்தில் உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் லோத்தையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் ஆண்டவர் காப்பாற்ற சித்தமாகி அவங்கள ஆபிரகாம் நிமித்தம் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் என்ன செய்யறாரு, காப்பாற்றி விட்டு சோதோம் குமாராவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப சோதோம் குமாராவை அழிப்பதற்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு காலத்தை ஆண்டவர் நியமித்து கிருபையை ஆண்டவர் என்ன செய்யறாரு, வைக்கிறார். அந்த கிருபை தான் யாரும் தெரியுமா, லோத்து. லோத்துவும் அந்த சோதோம் குமாரா பட்டணத்துல போய் அவன் நீதி உள்ளவனா தான் இருந்தான். ஆனா அவனுடைய நீதியுள்ள வாழ்க்கையை பார்த்து சோதோம் குமாரா பட்டணம் என்ன செய்யல, மனம் திரும்பல. ஏன், சொந்த பிள்ளைகளுக்குள்ள கூட என்ன இல்ல, சரியான மனம் திரும்புதல் இல்ல. இதெல்லாம் பார்த்துதான் ஆண்டவர் கடைசியாக அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு, நியாயம் தீர்த்தார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் பயங்கரத்தையும் நம்ம பார்க்கிற நம்ம, அது பக்கத்திலேயே ஆண்டவர் கிருபையின் நாட்களை எவ்வளவு நாட்களை வச்சார் என்பதை நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அடுத்து நீங்க கானானியர்களை குறித்து நீங்க வாசிக்கும் போது அங்க வாசிக்கிற பாருங்க, ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. ஆபிரகாமிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீங்க எங்க போய் அடிமையா இருக்க போறீங்க? மேல உள்ள வசனத்திலிருந்தே வாசிமா. எந்த ஜனத்திடத்துல நீங்க அடிமையா இருக்க போறீங்க, 4ஆம் தலைமுறையில வருவீங்கன்னு தானே சொல்றாரு. நல்லா கவனிங்க. இப்ப இஸ்ரவேல் மக்கள் அடிமையா என்ன செய்யல, போகல. இவங்க சுதந்திரமா தான் இருக்கிறாங்க. ஆனா சுதந்திரமா இருக்கிற காலத்திலேயே ஆபிரகாம் கிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியார் தங்களுடையதை அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடுவாய். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஆபிரகாம் இருக்கிற இந்த தேசம் எந்த தேசம் தான்? எந்த தேசத்துல இருந்து கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? கானான் தேசத்துல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே கானான் தேசம் யாருக்கு முன்னாலே சொந்தமா இருந்துச்சு? எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்து வந்து கானானை சுதந்திரித்ததாக நம்ம வாசிக்கிறோம். அப்ப மட்டும் இஸ்ரவேல் மக்களுக்கு கானானை கொடுக்கல. அதுக்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், சொந்த தேசமாக நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு தான் கொடுத்திருந்தாரு. இப்ப ஏன் யாக்கோபின் காலத்துல ஒட்டுமொத்தமாக யோசேப்பு ஃபர்ஸ்ட் போறாரு எகிப்துக்கு. யோசேப்பு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜீவ ரட்சிப்பை யோசேப்பின் மூலமாக கர்த்தர் கொடுத்துட்டு யாக்கோபையும் எங்க கொண்டு போறாரு, எகிப்துக்கு கொண்டு போறாரு. இப்ப அந்த எகிப்து தேசத்துல 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் கர்த்தர் கொண்டு போனார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொந்தமா கொடுத்தாரு பாத்தீங்கன்னா ஒரு தேசம். அந்த தேசத்துல ஆபிரகாமும் கூட மத்த ஜனங்களும் இருந்தாங்க. கானானியர்கள் இருந்தாங்க, எபூசியர் இருந்தாங்க, ஏத்தியர் இருந்தாங்க, எமோரியர் இருந்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? மிகுந்த பாவிகளா இருந்தாங்க. இவங்களும் விபச்சாரத்திலையும் விக்கிர ஆராதனையிலையும் குழந்தைகளை கொண்டு போய் பலியிடுகிற அந்த கடவுள்களுக்கு பலியிட்டு எரிக்கிற வழக்கத்துல ஆண் புணர்ச்சி உள்ளவர்களாக, மிருகத்தோடு புணர்ச்சி உள்ளவர்களாக பெரிய கொடூரமான பாவத்திலே இந்த கானானிய ஜனங்கள் இருந்தாங்க. ஆபிரகாம் அது கூடயே இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இவங்க ஆபிரகாம் கூட சுத்தி இருக்கிற இவங்க எல்லாம் பெரிய அக்கிரமக்காரங்களா இருக்கிறாங்க, பாதகர்களா இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கணும். அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறதுக்கு இந்த கானானியருடைய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு தான் என்ன தெரியுமா? 430 வருஷம். நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அங்க அடிமையா போனதான் பாக்குறோம். ஆனா கர்த்தர் ஏன் இவங்களை ஷிஃப்ட் பண்றாரு தெரியுமா? அங்க இவன் பாவம் நிறைவாகணுங்க. அதுதான் இங்க ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொல்லும்போது பேசுறாரு, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திலே திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. நல்லா கவனிங்க. இந்த பாவம் நிறைவேறதுன்னு ஒரு காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா? அதுவுமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். இப்ப ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப நியாய தீர்ப்பு எப்ப நடக்க போகுது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் பாவத்தில் இருக்கும்போது நியாய தீர்ப்பு. அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த இடைவேளை என்பது பாவத்தின் நிறைவையும் குறிக்கலாம், மனம் திரும்புவதற்கான வாய்ப்பாகவும் என்ன செய்யலாம், ரெண்டுமே இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு ஊடாக ரெண்டு இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. வாய்ப்பு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? வாய்ப்பு தான் அது.
அதே சமயத்துல அந்த வாய்ப்பு திருந்துவதற்காகவும் அமைய முடியும், பாவம் பூர்த்தி அடைந்து நியாய தீர்ப்புக்கும் போக என்ன செய்ய முடியும். ரெண்டு அமைப்புலையும் இது முடியும். உருப்புறதுக்கான காலம் தான் அந்த காலம். ஆனா உருப்புறது யார் கையில இருக்குது? என் கையில தான் இருக்குது. அதை நாசமாக்கிக்கிறதும் அல்லது லாபமாக மாற்றிக்கொள்வதும் அது என் கருத்துல தான் இருக்குது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது எமோரியரின் பாவம் நிறைவாகவில்லை என்கிற அந்த வார்த்தை எமோரியரின் திருந்துவதற்கான வாய்ப்பாக அந்த காலகட்டம் இருக்குது. அதே சமயத்தை திருந்தாமையே அவன் போய் அழிவை பெறணும்னா அதுவும் அவனுடைய வாய்ப்பா தான் இருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு அவன் கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்த மாட்டான்னு என்ன செய்யும், ஆனாலும் வாய்ப்பை கொடுக்கிறார். சில நேரத்துல இவன் திருந்த மாட்டான்னு தெரிஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சில வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. ஏன்னா நீ வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு பேச முடியாதுல்ல ஆண்டரை பார்த்து. அப்ப நல்லா கவனிங்க, வாய்ப்பை ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் வாய்ப்பை தருகிறார். எல்லாருக்கும் வாய்ப்பை தருகிறார். திருந்துவதற்கான ஒரு காலகட்டத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சவுல் ராஜா ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்றாரு. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணி கீழான இருந்த அவனை, கடைநிலை கோத்திரமாக இருந்த அவனை தூக்கி ராஜாவா கொண்டு என்ன செஞ்சிட்டாரு, உட்கார வச்சுட்டாரு. இப்ப அவன் திருந்துவதற்காக எவ்வளோ வருஷங்கள் வாய்ப்பு கொடுத்தாரு தெரியுமா? திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 38 வருஷம் சவுல் ராஜா மனம் திரும்புவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். வாய்ப்பை கொடுத்தும் அவன் என்ன செய்யல, ஆண்டவருக்கு தெரியாம திருந்த மாட்டாங்க, ஆண்டவருக்கு தெரிஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சரி கொடுக்கிறார். வாய்ப்பை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். இந்த தேவனுடைய செயலையும் நீங்க என்ன செஞ்சு புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு ஒன்று தெரிந்தாலும் கூட அவர் என்ன செய்யறாரு, வாய்ப்பையும் கொடுக்கிறார். அதே போல நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்க்கிறோம், அந்த எசபேலின் போதனையை கேட்டு உள்ள அப்படி பொய்யான போதனையை பண்ணி கொண்டிருந்த அந்த மக்களும் திரும்புவதற்கான வாய்ப்பை, தவணையை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்ம திருந்துவதற்கு தவணையை, வாய்ப்பையை, காலகட்டத்தை கொடுக்கும் போது அந்த காலகட்டத்துக்குள்ள உணர்வடைந்து திருந்த நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க கத்துக்கிறணும். ஏன்னா வசனம் எப்படி இருக்கு பாருங்க, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப. அவளுக்கு என்ன இல்லையா, மனமில்லை. மனம் திரும்பாத போது என்ன வரும், அப்புறம் ஆண்டவர் அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு சொல்றாரு, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே வேசித்தனம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே நான் என்ன செய்வேன். அப்ப ஆண்டவர் திருந்தருக்கு ஒரு தவணை கொடுக்கிறாரு. தொடர்ந்து நம்ம திருந்தாம இருக்கும்போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய இந்த மனம் திரும்புகிற தவணை எவ்வளவு வருஷமா போகுது தெரியுமா? நோவாவுக்கு 120 வருஷம் தவணை கொடுத்தாரு. நோவாவின் காலத்தில் இருக்கிற மக்களுக்கு நோவா ஒருவனை கொண்டு அங்க பிரசங்கம் பண்ண வச்சு 120 வருஷமா ஆண்டவர் தவணை கொடுத்தாரு. அதே போல நீங்க சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு என்ன செய்யறாரு, லோத்து எவ்வளவு வருஷமாக அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துல வாழ்ந்தானோ அவ்வளவு வருஷமாக, பல வருஷங்களாக என்ன செய்யறாரு, அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்துக்கும் லோத்துவை வைத்து திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. சவுல் ராஜா திரும்புவதற்கும் ஆண்டவர் 38 வருஷத்தை என்ன செய்யறாரு, வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. அதே போல நீங்க நினிவே பட்டணம் திருந்துவதற்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, வாய்ப்புகளை 40 நாள் வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு திருச்சபையின் காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவர் மனுக்குலம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவதற்கு எவ்வளவு வருஷம் கிருபையை கொடுத்திருக்கான் தெரியுமா? ஏறத்தாழ 2000 வருஷத்தை தாண்டி நாம் இந்த காலத்தை என்ன காலம்னு சொல்றோம், கிருபையின் காலம் சொல்றோம். ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி தெய்வத்தின் அண்டையிலே வருவதற்கு 2000 வருடமாக ஒரு பெரிய நீண்ட நெடிய காலத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுத்து கொண்டே வருகிறார். ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு பெருசா இருக்குது. இப்ப இந்த கிருபையினால் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், முடியலாம். காலம் ரொம்ப கடைசியில கொடுமுடியில வந்து நிக்கிறோம். மலையினுடைய உச்சியில வந்து நிக்கிற மாதிரி இப்ப காலம் ரொம்ப கொடுமுடியில வந்து நிக்குது. அதான் கூவி அழைக்கிறோம், ஐயா அந்த கிருபையின் காலத்திலேயே ரட்சகர் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க.
உங்க பாவம் மன்னிக்கப்பட, சாபம் மன்னிக்கப்பட, உங்க அக்கிரமம் போய் தேவனுடைய சமூகத்திலே நீங்க நிற்கும்படியான பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அது இலவசமாக உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில நீங்க வாழ்றதுதான் அவருக்குள்ள நீங்க வருவது, நீங்க ஆயத்தப்படுவது. அதை மட்டும் செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூவி என்ன செய்யறான், எல்லா மக்களுக்கும் அழைக்கிறோம். ஆனா இந்த கிருபையின் காலம் 2000 வருட காலமாக நீண்டு கொண்டே என்ன செய்கிறது, போகிறது. ஆண்டவருக்கு பலருக்கு கிருபை அளிக்கிறார், எச்சரித்து கொண்டு வருகிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லி, இல்லாவிடில் நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, எச்சரித்து கொண்டே இருக்கிறார். அந்த எசபேலுடைய போதனையிலே சிக்கி தவித்த மக்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனம் திரும்ப அழைக்கிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்துல நான் உன்னை என்ன செய்வேன், தண்டனை கொடுப்பேங்கிறதே ஆண்டவர் என்ன செய்யறாரு, எச்சரிக்கிறார். தொடர்ந்து தியத்திரா சபை கீழே வாசிக்கிறோம். தியத்திராவிலே இந்த போதனையை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், சொல்லுறேன், உங்கள் மேலில் வேறொரு பாரத்தை என்ன செய்ய மாட்டேன். சபையிலேயே கொஞ்சம் பேர் கெட்டு போய் இருந்தாலும் கொஞ்சம் பேர் உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் அவங்க மேல பாரத்தை சுமத்தாம, ஏன்னா கர்த்தர் அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை தான் அவனுக்கு கொடுக்கிறாரே ஒழிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன செய்யறது இல்ல. சபையில ஒருத்தன் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறக்காண்டி எல்லாரும் நாசமா போ அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல. அவனவன் செய்யக்கூடிய செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் என்ன செய்யறாரா, அதுலயும் ஆண்டவர் கிருபை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அடுத்து இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய கிரேடு என்ன, ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுக்கிறாரு. இதுல சொல்லப்பட்ட அனைத்துமே எதை குறித்து பேசணும்னா நித்திய வாழ்வை தான் குறித்து பேசணும். என்ன சொற்கள் என்ன செய்யும், நான் ஏற்கனவே சொல்லுவேன், 7 சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் எதுவாக இருக்கும்னா நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு. அதான் மாத்தி 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 என்ன செய்யும், உனக்கு ஜீவ வருஷத்துக்கு நீங்குவாரு, மறைவான மண்ணாங்குவாரு, எல்லாமே என்னது, நிலைவாழ்வை குறிக்கக்கூடிய சொல்லுதான். இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, உனக்குள்ளதை நான் வருமளவும். அதாவது நீ இப்ப இருக்கிற பாத்தியா ஒரு விசுவாசத்துல நிறைய துர்போதனை நிரம்பி இருக்குதா. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள எவனோ என்னென்னமோ போதனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறதா செய்யறான். சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு போதனை என்ன செய்யறான் தியத்திரா சபையில வச்சு. இன்னைக்கு பாத்துறீங்க நிறைய, எப்ப பார்த்தாலும் சாத்தானுடைய ஆழம். என்ன சொல்ல வர்றாருன்னா, சாத்தானுடைய ஆழம்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவரை பத்தி நாங்க பேசுறோம்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அமானுஷ்யமாவே பேசுறது. கட்டை உடைக்கிறோம், பில்லி சுனியத்தை எடுக்கிறோம், அமாவாசை பௌர்ணமி நாங்க ஆழமா என்ன செய்யறோம், ஆவியில ஆழமா போறோம். எப்ப பார்த்தாலும் இந்த ஆழம் போய் குளிக்கல விழுந்து கிடக்குறான் இன்னைக்கு நிறைய பேர் போதனை. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். எப்ப பார்த்தாலும் ஏன் தெரியுமா, சபையில் இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் கிறிஸ்துவால் விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகள். அப்ப விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான போதனைகளை கொடுத்து தொடர்ந்து அந்த விடுதலைக்குள்ள மகிழ்ச்சிகரமான வாழ வைக்கணுமோ அதை போதிக்காம, சபைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கே இன்னும் உனக்கு பிள்ளி சுனி வச்சுட்டான், இன்னும் உனக்கு கட்டு இருக்குது, அந்த கட்டை நான் உடைக்க போறேன். வருஷம் முழுக்க இதே தான். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருதுன்னா 40 வருஷமா அந்த விசுவாசி கட்டை உடைச்சிக்கிட்டே இருக்கிறான். 40 வருஷமா வாரம் பரிசுத்தாவினை கொடுத்துட்டே இருக்கிறான். ஏன்னா ஒரு முறை பரிசுத்தாவின் உள்ள வந்துட்டானா எனக்குள்ளவர் தங்கிடுறாரு, என்ன அவரு ஆலயமா மாத்திடுறாரு, எனக்குள்ள இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. ஆனா இவன் என்ன செய்யறது தெரியுமா, வாரம் ஒரு பரிசுத்தாவினை கொடுத்துட்டு இருக்கிறான். பெற்றுக்கொள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆழம், சாத்தானுடைய ஆழம்னு கர்த்தர் இதை சொல்றாரு. அவனுக்கு என்னது, நாங்க ரொம்ப ஆழமா பிரிச்சுவல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனா கர்த்தர் அதை என்ன பேர் வைக்கிறார்னா பிசாசின் ஆழம்னு சொல்றாரு. அதை என்னாலோ ஆண்டவருக்கு வைக்கிற பேர் என்னது, பிசாசின் ஆழம். ஏன்னா அவன் வஞ்சகன், அந்த மாதிரிதான் வஞ்சிப்பான். இன்னைக்கு சபையிலேயே அந்த மாதிரி பேசி 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 எப்ப பார்த்தாலும் சபை மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமா, ஒரு பயத்துல, ஒரு கட்டுக்குள்ள. அதனாலதான் என்ன செய்யறான்னா 30 வருஷ விசுவாசியும் கூட பாசு வந்து தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் நன்மை நடக்குன்னு நம்புறான். கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் என்ன செய்ய மாட்டேங்கிறான். பாசி ஜெபம் பண்றது நல்லதான், நான் அதெல்லாம் குறை சொல்லல. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும்,
பாசு ஜெபம் பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா பாசு தலையில கையை வச்சு ஜபிச்சாதான் என் கட்டு உடையும், எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நம்பி போற 30 வருஷம் விசுவாசியும். புதுசா சபைக்குள்ள வரவனுக்கு நம்ம செய்யலாம், யா தப்பு இல்ல. நீங்க தான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்க, இன்னுமே உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் ஆழம்னு சொல்லுவான். ஆனா அது என்ன ஆழம்? ஆழம்தான், ஆனா அது சாத்தானுடைய ஆழம் அப்படின்னு இந்த தியத்தீரா சபையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்றாரு? சாத்தானுடைய ஆழங்கள். அந்த வசனம் நல்லா இருக்கு பாருங்க. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற நமக்கு அந்த ஆழமே தேவையில்லை. அந்த ஆழத்தை நம்ம அறியவே தேவையில்லை. சாத்தானுடைய ஆழத்தெல்லாம் நாம எந்த ஆழத்தை அறியணும் தெரியுமா? தேவனுடைய அன்பின் ஆழத்தை என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறியணும். அந்த ஆழத்தை நம்ம அறியாம பிசாசின் ஆழத்தையே அறியறது. எப்ப பார்த்தாலும் கட்டு பில்லி சூனியம். நல்ல சபையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாங்க. கனவுல ஆமை வந்துருச்சுன்னா சாத்தான் உன்னை சூழ்ந்துட்டான், உனக்குள்ள தரித்திரத்தை கொண்டு வர போறான். ஆமை கனவுல வந்துருச்சு உனக்குள்ள பயமுறுத்துறது. கேட்டா ஆழம் ஆவிக்குள்ள, உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. இன்ன வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். தினேஷ்ங்கிற கள்ளப்பாசுக்கு விரோதமா ஒரு வீடியோவை பல மாசத்துக்கு முன்னால போடுறேன். எவனாவது ஒருத்தன் வந்து அவருக்கு இருக்கிற வல்லம் உனக்கு தெரியுமா? அவர் தேவனால் பவர்ஃபுல்லாக பயன்படுத்துகிற மனுஷன், ஒரு தேவ மனுஷன், நீ எப்படி அவருக்கு விரோதமா பேசலாம்? நான் என்ன பேசினேன்? அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் அமானுஷியமாவே பேசுற, எப்ப பார்த்தாலும் கோடாங்கிக்கார மாதிரி பேசுற, குறி சொல்ற மாதிரி பேசுற, எப்ப பார்த்தாலும் ஆமா வந்தா என்ன அர்த்தம், பூனை வந்தா என்ன அர்த்தம், டாய்லெட் வந்தா என்ன அர்த்தம்? விசுவாச மக்களை ஏன்டா பயமுறுத்திட்டே இருக்கிற? விசுவாசிகளுக்கும் ஹோலி வாட்டர் வித்துக்கிட்டு இருக்கான். விசுவாசிகளுக்கு எப்ப இயேசுவே உங்க கூட இருக்கிறீங்க, எல்லா பலவீனத்திலையும் நீங்க விசுவாசமா ஜெபம் பண்ணா விடுதலை கொடுக்க போறாரு. இவன் ஒரு வாட்டரை, ஒரு தேங்காய் எண்ணெய அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போ, ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை தடவு ஜெபம் பண்ணுன்னு 400 ரூபா 500 ரூபான்னு விற்கிறான் சின்ன பாட்டில். அதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். பைபிள் இதெல்லாம் இல்ல. எந்த அப்போஸ்தலனாவது ஹோலி வாட்டர் வித்துக்கிட்டு இருந்தானா காசுக்கு? ஹோலி ஆயில் வித்துக்கிட்டு இருந்தானா காசுக்கு? கேட்டா ஆழங்கள். நாங்க ஆழமா பார்க்கிறோம், ஆழமான பார்வையோடு பார்க்கிறோம். இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம்? உடனே அந்த சொப்பனத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இந்த சொப்பனத்துக்கு இதுதான் அர்த்தம். அந்த சொப்பனத்தை பார்த்தோன்னா என்ன செய்யும்? மனசுக்குள்ள அப்பா எப்ப பார்த்தாலும் பயமுறுத்துறது. நான் யாராவது போன் பண்ணி சொன்னா சொல்லுவேன், சொப்பனமெல்லாம் வரலாம், ஒருவேளை அது நடக்கிற காரியத்தை கூட வெளிப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், பாதுகாத்துக்கிறாரு, பயப்படாதீங்க. அப்படிதான் சொல்லணும் ஊழியக்காரன். வந்து உட்காந்து பயமுறுத்துறது. பைபிள்ல இந்த மாதிரி பயமுறுத்துகிற சொப்பனங்கள் சிலருக்கு வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? தேவனை அறியாதவர்களுக்கு வந்துச்சு, தேவனை உணராதவர்களுக்கு வந்துச்சு. தேவன் அவர்களுடைய சொப்பனத்தை பயங்கரமாக மாற்றினார். அவர்கள் திகில் பிடித்து தேவ மனுஷர்களை தேடி வந்தாங்க. பைபிள்ல தேவனை அறியாதவங்களுக்கு தான் பயங்கர சொப்பனங்கள் வரும். நமக்கு வர்ற சொப்பனத்தை எல்லாம் பயங்கர சொப்பனமாக எடுக்க தேவையில்லைங்கிறனா. அது ஏதோ மன உளைச்சல் வந்திருக்கிறோம், ஏதோ வந்து கொஞ்சம் சரியா தூங்காம போய் படுத்திருப்பீங்க, அதனால உங்க சிந்தனை ஏதாவது சொப்பனத்தை கொடுத்துருக்கோம், ஏதாவது மனசுக்குள்ள சிந்திச்சுட்டு இருப்பீங்க, அதனால அப்படி சொல்லி நம்ம பலப்படுத்தணும் மக்களை. அதை போய் பைபிள்ல ஆண்டவரை நம்பாத விசுவாசிக்காத பிள்ளைகளுக்கு பயங்கர சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்து சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருப்பாரு. அதை தேவ மனுஷன் மூலியமாக வந்து என்ன செஞ்சிருப்பாரு? நீங்க உலகத்துல எவனாவது கெட்ட சொப்பனம் கண்டான்னா அவனுக்கு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு வரைக்கும் நீங்க உட்கார்ந்து பயந்து இருக்க கூடாது. நேகப்பு காத்து நேச்சார் தேவனை அறியாதவன் சொப்பனம் கண்டான். எகிப்தின் ராஜா என்ன செய்யறான்? பார்வோன் சொப்பனம் கண்டு பயப்படுறான். எல்லாம் பைபிள்ல பாருங்களேன், இந்த கெட்ட சொப்பனம் நடக்க போற சொப்பனம் தான், ஆனா அதெல்லாம் தீலூட்டும் சொப்பனங்கள். இதெல்லாம் பார்த்து பயந்தது யாரு? தேவனை அறியாதவர்கள். தேவனை அறிந்த ஒரு தேவ மனிதன் வந்து அதுக்கு என்ன செய்வாரு? ஒரு யோசேப்பு வந்து விளக்க சொல்லுவாரு, ஒரு தானியேல் வந்து என்ன செய்வாரு? அந்த சொப்பனுக்கு விளக்க சொல்லுவாரு. எப்படி பாருங்க, நீங்க எல்லாம் அப்படி இருக்கணும், தானியேல் போல யோசேப்பை போல. ஆனா திகில் பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் விளக்கம் சொல்றதுக்கு நீங்க ஒரு போதகர், எப்ப பார்த்தாலும் கோடாங்கி மாதிரியே. அவன் பிரசங்கம் முழுக்க பார்த்தா ஒரே இந்த மாதிரி பிரசங்கம் தான். என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்?
பிசாசு உன்னை சூழ்ந்து இருக்குது, உன்னை கட்டி இருக்குது, உன்னை விபத்துல சாகடிக்க போகுது, உன்னைய உனக்கு அது நடக்க போகுது, இது நடக்க போகுது. என்ன பண்ணணும் சார்? என்கிட்ட வா, கட்ட உடைச்சு ஜெபம் பண்றேன். கட்டு உடைக்கும் ஜெபம். 1 மணி நேரம் அந்நிய பாஷையில கட்டு உடைப்பது எப்படி? உனக்கே 1000 கட்டு இருக்குது, இந்த 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலே கட்டு உடைப்பது எப்படிங்கிறவன் நாறு நாரா அவன் மான கப்பல்ல ஏறினுச்சு. அவன் செஞ்ச பாவம், அவன் செஞ்ச பாவத்தை அவனே வீடியோ எடுத்து ரசிச்சுட்டு இருக்கிறான். அதை எப்படி ஆண்டவர் கசிய விட்டுட்டாரு. கசிய விட்டு அவன் பாவத்தை திருந்தும்படி அவனுக்கு வாய்ப்பு. ஆனா இன்னும் அவன் திருந்தல, இன்னும் அதே மாதிரி துரு உபதேசங்களை பண்ணிட்டு இருக்கிறான் உட்காந்துக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லுகிறவர்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதை விசுவாசித்து எப்போது சந்தோஷமா என்ன செய்யணும்? வாழ கத்துக்கிறணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, தேவன் கூட இருக்காரியா. சாத்தா என்ன செஞ்சா எனக்கு என்ன? வல்லமையா ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு சத்தியத்தை அறிஞ்ச ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க? 1000 பில்லி சுனியை வச்சு என் பாதத்துல வை, எனக்கு ஒண்ணுமே நடக்காது. அப்படித்தானே கத்துக் கொடுக்கணும். 1000 சூனியை வச்சு வீட்டு வாசல வச்சானா எலுமிச்சம்பழம் தூக்கிட்டு வந்து சர்பத்து போட்டு என்ன செய்ய? போட்டு சாப்பிடு. அப்படிதான் விசுவாசி கற்றுக் கொடுக்கணும். வச்சுட்டான் கட்டு, வச்சுட்டான் கட்டு, வா கட்ட உடைக்கிறேன். இதுதான் சாத்தானுடைய ஆழம் என்று போதிக்கிற துர்போதனை. தெளிவா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைக்கு, சபைக்கு நாம் எப்படி போதிக்க வேண்டும் என்று தெரியணும். சோ இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்களை நம்பாமல், எப்போது பார்த்து சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்கிற போதனை நம்பாமல் இருக்கிற ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிரு, நான் என்ன தருவேன்? ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம். என்ன கிரிய? அந்த ஒரு சொல்ல ஜீவன் இருக்குது. என் கிரியைகளை, அப்படித்தானே இருக்குது. உங்க கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு, என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல என்ன செய்வேன்? அதிகாரம் கொடுக்குவேன். 1000 வருஷம் அரசாட்சியில ஆளுகை செய்யக்கூடிய பலன் அவனுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். நிலைவாழ்வை கொடுப்பேன். அவன் இருப்பு கோளால் அவர்களை அரசாளுவான். அவர்கள் மண் பாண்டங்களை எல்லாம் என்ன செய்வான்? நொறுக்கி போடுவான். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு என்ன செய்வேன்? விடிவெள்ளி நட்சத்திரம் யாரு? இயேசுதான் விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்திருக்கும்படி பரலோகத்தில ஒரு நிலையான வாழ்க்கை என்ன செய்ய போறாரு? கொடுக்க போகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இன்னைக்கும் அன்னைக்கு அந்த தியத்திரா சபைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம சபையில, நம்ம தேவ பிள்ளைகளை யாருடைய இருதயத்துக்குள்ளேயாவது இந்த எசபேலின் போதனை, இந்த சாத்தானுடைய ஆழங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா அதை விட்டு என்ன செய்யுங்க? இந்த காலத்துல மனம் திரும்பி, எந்த பயத்தின் ஆவியும் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். நீங்க பெற்ற ஆவிய பேர்பட்ட ஆவி நல்லா சொல்லுங்க, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. சும்மா அந்த பயமுறுத்துறேன், பூச்சாண்டி காட்டுறவன், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், உனக்குள்ள இவனை வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், எதை சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? பயப்படாதீங்க. தெளிந்த புத்தியின் ஆவி என்ன செய்யணும்? கர்த்தரே என் கூட இருக்கிறார், எவன் என்ன வச்சா எனக்கு. நீ என்னடா கட்ட உடைக்கிறது? கட்ட உடைக்கிற கடவுளை யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிற. கட்ட வெளியே போய் ஓட, இயேசு அறியாதவன்ட்ட போய் ஓட. இயேசுனா யாரும் தெரியாத இருக்கா பாத்தியா, அவன் தான் கட்டு, அவனை கூட்டு ஓட. சும்மா விசுவாசியை கூட்டு என்ன செய்யறது? ஆமா, கட்ட உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன், பயமுறுத்தி எப்ப பார்த்தாலும் பீதியிலே இருக்க வைக்கிறது விசுவாசிய. இவன் உட்காந்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் பயந்து நடுங்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு. வெக்கமா இல்லை நமக்கெல்லாம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை டைம் இந்த வசனத்தை வச்சிருக்கிறோம்? ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஆவி என்ன ஆவி? அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்ப தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறிய வைக்கிறது தான் சபை போதனையா இருக்கணும். சாத்தானுடைய ஆழம் சொல்லி பயமுறுத்தி வைக்கிறது என்ன இல்ல, சபைக்குள்ளான போதனை அல்ல. அன்னைக்கு அவங்கெல்லாம் தேவனை அறியாத மக்கள்கிட்ட போய் கட்ட உடைச்சாங்க, பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சு சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவனையே கட்ட உடைச்சிட்டு இருக்கான் வார வாரம். நீ பார்த்துருக்கீங்களா?
பவுல், பேதுரு போன்றவங்கெல்லாம் தேவனை அறியாதவங்க சுவிசேஷம் சொல்ல போவாங்க. அங்க ஒருத்தன் சுகவீனமா இருப்பான். அவனுக்கு இயேசுவை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். அவன் அற்புதத்தை பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்துருவான். மீண்டும் மீண்டும் அவனுக்கு கட்ட உடச்சிக்கிட்டே இல்லை, மறுபடியும் பேய் விரட்டிக்கிட்டே இல்லை. 10 வருஷம் ஆன விசுவாசி பேய் பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும் சபையில? ஒரு முதிர்ச்சி இல்லை. பாஸ்டர் நீ ஏங்க சார் ஆடல? பரிசுத்த ஆவியானவர் நிலந்தா என்ன நடக்குது? சரி பாஸ் ஏன் ஆடல? பாஸ் ஒரு நாளாவது இங்க உட்காந்து ஆடி இருக்காரா? அவர் என்ன செய்யறாரு? இதோ இறங்குகிறார், இதோ பெற்றுக்கொள். ஜெனீவல நல்லா நின்னுக்கிறார். அவரு ஸ்ட்ராங்கா அவர் என்ன பண்ண செய்யறாரு? நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இதோ இறங்குகிறார், பெற்றுக்கொள். இது அவர் ஜெனீவலா நின்ட்டாரு. சபை மக்கள் மட்டும்தான் என்ன செய்யறான்? அங்கிட்டும் இங்கிட்டும் அலபாஞ்சு கையை தட்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உருண்டு பிறண்டு. ஒரு நாளாவது பாஸ் உருண்டு பிறண்டிருக்காரா? அவர் ஏன் அவருக்கு மட்டும் ஆவி இல்லாம இருக்காரோ? கேட்டா என்னமா சொல்லுவாரு? அவர் பழகிட்டார், முதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம், கட்டுப்பாட்டுக்குள்ள. இதுவே தப்பான புரிதல். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நீங்க ஆவியானவர்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அசுத்தாவியை தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். இவன் ரொம்ப பெரிய ஆளு, பரிசுத்த ஆவியானவரே என்ன பண்றான்? கட்டுக்குள்ள வச்சிருக்க ஆளு. அப்ப பாருங்க இவன் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. ஏன்டா நீ ஆடுற சபையில விசுவாசி மட்டும் குதிச்சு ஆடுறானே, குதிக்க வைக்கிறியே, ஆட வைக்கிறியே, பொருளை வைக்கிறியே, நீ ஏன்டா பொருளைன்னு கேட்டா இவர் என்ன பண்ணிட்டாராம்? கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. யார? பரிசுத்த ஆவியானவரை. அது சொல்லணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? நம்ம கேள்வி. நாங்க மட்டும் ஆடுறமே, குதிக்கிறோமே, வல்லமையை பெற்றுக்கொள்ளு. நீங்க மைக்கில் அழகா ஆடாம அசையாம சொல்லும் போது எல்லாம் ஆடுறானே, நீங்க மட்டும் ஏன் ஆடல? ஒரு நாள் கூட அவர் ஆடலையே, ஏன்? அப்ப எவ்வளவு பெரிய திருட்டு போதானே அது? ஆடுனா நீயும் சேர்ந்துல ஆடி இருக்கணும், நீயுமில்ல உருண்டு பிறண்டு இருக்கணும். சட்டை போறது தெரியாம, ட்ரெஸ் போறது தெரியாம மக்களை மட்டும் விளத்துறதுனா அப்ப என்ன அர்த்தம்? இது புரியுதுங்களா? ஆழம். அதனாலதான் ஆண்டவர் தியத்திரா சபை பார்த்து சொல்றாரு, உனக்குள்ளதை நீ என்ன செய்ய, நான் வருமளவும் அந்த உண்மையை, அந்த உத்தமத்தை, அந்த சத்தியத்தை பற்றி கொண்டிரு. அடுத்து சொல்றாரு, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை என்ன செய்யும் போது உனக்கு என்ன தருவேன்? பிதாவினிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு அதிகாரம் தருவேன். இருப்பு கோளால் அரசாட்சிபடி பண்ணும்படியான அதிகாரத்தை தருவேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மகிழ்ச்சியோடு நித்தியமாக வாழும்படியான கிருபையை நான் என்ன செய்வேன்? சோ நம்ம இதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். சாத்தானுடைய ஆழத்தை எல்லாம் என்ன செய்வேனா? தேவனுடைய ஆழத்தை கத்துக்கணும். சத்தியத்தின் ஆழத்தை என்ன செய்வோம்? சத்தியத்தின் ஆழத்தையும் தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் கற்றுக்கொண்டோம்னா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? ஆண்டவர் விரும்புற மாதிரி மாறிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நிறைய பிசாசின் ஆழத்தை கற்றுக் கொடுக்குறான். எப்ப பார்த்தாலும் அம்மா நிச்சயம் கட்டு, அதை உடைக்கிறேன், இதை உடைக்கிறேன், உனக்கு அதாக போகுது, இதாக போகுது, வெளிப்பட்டுருச்சு, அது இது, டாய்லெட் வந்தா என்ன அர்த்தம், அந்த என்ன அர்த்தம். ஐயோ, ஒரு சில கூட்டமெல்லாம் இன்னைக்கு எதையாவது ஒன்று சொல்லி தீர்க்க தரிசனம் மாதிரி பேசி பைசி எடுக்கிறான் உட்காந்தவன். எப்படி பேசினா மக்களை என்ன செய்யலாம்? ஸோ வருமானம் வாங்கத்தான், எல்லாம் வருமானம் தான். பயமுறுத்தி வைக்கும்போது அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்க. அதுதான் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருக்கணுமே ஒழிய என் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. நான் சபையை நடத்த இருக்கிறது தான், எனக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும் தான், என்ன நீங்க கனமா பார்க்கணும் தான். ஏன்னா தேவ மனுஷனை என்னைக்குமே என்னன்னா கனப்படுத்த கத்துக்கணும். அதுக்காண்டி தூக்கி போட்டு சிலரெல்லாம் அதுல எக்ஸ்ட்ரீமா போய் மதிக்கிறதே இல்லை சுத்தமா. அப்படிலாம் இருக்கிறது ஆண்டவருக்கு அருவருப்பான விஷயம். ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மனுஷனை என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு நீங்க கனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கனப்படுத்தணும். ஆனா கடவுள் ஸ்தானத்துல வச்சு அவனையே நம்பி என்ன செஞ்சிடக்கூடாது. நீங்க கடவுள் தான் உங்களுக்கு எல்லாமே, ஆண்டவர் இருக்கிறார், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து எங்களை கனப்படுத்துங்க. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிற உயரிய கனத்தையும் மதிப்பை அவருக்கு மட்டும் என்ன செய்யுங்க? அவரை நம்பிதான் நம்ம வாழணும். நானும் கர்த்தரை நம்பிதான் வாழ்றேன், நீங்களும் கர்த்தரை நம்பிதான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? தியத்திரா சபைக்கு மட்டும் இல்லை, நம்ம சபைக்கும் இதுல அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அதை நம்ம எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக என்ன செய்வோம்? ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கட்டும். அடுத்த வாரத்துல சர்தை சபையை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், அதனுடைய பின்புலங்கள் என்ன,
அந்த சத்தியத்தினுடைய ஆழங்கள் என்ன என்பதை குறித்து, அதிலிருந்து இன்றைக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன என்பதை நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன செய்யலாம், அடுத்த வாரத்திலே உங்களுக்கு அந்த சத்தியத்தை என்ன செய்யறேன், விளக்கப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆஸ்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாம் நம்ம.